Hello everybody, வணக்கம். வெல்கம் டு ஜேபி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ கீ மாத்ரா. ஐன்ற சவுண்டு தான் இதுக்கு வரும். ஐ சே ஐனக். ஸோ தமிழில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏ ஐ. ஸோ இந்த ஏ ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி மாத்ரா தான் வரும். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், அதில் ஒரே ஒரு கொம்பு தான் வரும். ஆனால் இப்போ அடுத்தது ஐக்கு மாத்திரை வரும்போது அந்த ஏ மாத்திரை போடுற மாதிரியே ஒரு கொம்பு போட்டுட்டு கூடவே இன்னொன்று பெருசாக போடணும். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் போடுறது தான் ஐ கீ மாத்திரா. அப்போ க ப்ளஸ் ஐ கை, க ப்ளஸ் ஐ கை, அந்த மாதிரி சவுண்டு வந்து மாறும். ஸோ பாருங்க, இதான் கை, 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 சை, சை. இந்த செகண்ட் வர இடத்துல அழுத்தம் வரும். ஜை, ஜை, டை, ठई, डई, ढई, नई, तई, थई, दई, धई, नई, पई, फई, बई, भई, मई, यई, रई, लई, वई, शई, शई, सई, हई, शई, த்ரை, ஞை. இது வந்து மாத்திராக்காக தான் நம்ம படிக்கிறோம். இப்போ இதில் இருக்க எல்லா எழுத்தோடைய, அதாவது இப்போ டை, டை, இதெல்லாம் எழுத்து வார்த்தைகள் தொடங்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த மாத்திரா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறோம். சில எழுத்தோட மாத்திராக்கள் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும், சில எழுத்தோட மாத்திராக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் வேணால். இப்போ வரைக்கும் அந்த மாத்திரா கற்றுக்கிட்டோம் பிள்ளைங்க, அவ்வளோ. எப்படி அந்த மாத்திரா போடணும், ஐக்கி மாத்திரா எப்படி போடணும் கற்றுக்கிட்டாங்கனாலே தானாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நன்றி, வணக்கம், ஹாப்பி லேர்னிங்.